இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையுமாய் ಜೀವಾಪಂ ನಿಗರ್ಚಿಗೆ ವರವೇರ್ಕರೇನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಧುರ ನಾಮದಲ್ಲಿ ಜೀವದ ರೊಟ್ಟಿ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಹ್ವಾನಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இந்த ஜூலை முதல் நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்லுங்கள். ಈ ಜುಲೈ ತಿಂಗಳ ಮೊದಲನೇ ದಿವಸದಲ್ಲಿ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳಲು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ಒಂದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದಂಥ ವಿಷಯವನ್ನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ஏன் இஸ்ரேல் முழுமையாய் அழிக்கப்பட முடியாது என்ற தலைப்பிலே பேச போகிறேன். ಯಾಕೆ ಇಸ್ರಾಯೇಲು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಾಶವಾಗಲಿಲ್ಲ ಎಂಬುದಾದಂಥ ಪೀಠಿಕೆಯೊಂದಿಗೆ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. அதை சொல்வதற்கு முன்பாக வேதத்திலிருந்து எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 31ஆம் அதிகாரம் 35 36 வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ಎರೆಮಿಯಾ 31ನೇ ಅಧ್ಯಾಯ 35 36ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை இர வெளிச்சத்துக்காகவும் கட்டளை இட்டவரும் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும் சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ளவர் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒழிந்து போனால் அப்பொழுது இஸ்ரேல் சந்ததிக்கும் எனக்கு முன்பாக என்றென்றைக்கும் ஒரு ஜாதியாய் இராதபடிக்கு அற்றுப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಹಗಲಲ್ಲಿ ಸೂರ್ಯನನ್ನು, ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಚಂದ್ರ ನಕ್ಷತ್ರಗಳು ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ಪ್ರಕಾಶಕ್ಕಾಗಿ ನೇಮಿಸುವಾತನು, ಅಲೆಗಳು ಬೋಗರಿಯುವಷ್ಟು ಸಮುದ್ರವನ್ನು ರೇಗಿಸುವಾತನು, ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನೆಂಬ ನಾಮೋದಯದಿಂದ ಪ್ರಸಿದ್ಧನು ಆಗಿರುವನು. ಯೆಹೋವನು ಈತೆನ್ನುತ್ತಾನೆ, ಈ ಕಟ್ಟಳೆಗಳು ನನ್ನ ಪರಂಪರೆಗೆ ಬಾರದೆ ತೊಲಗಿ ಹೋದರೆ ಆಗ ಇಸ್ರಾಯೇಲ್ ಸಂತಾನವು ನನ್ನ ಪರಂಪರೆಗೆ ಬಾರದೆ ಎಂದಿಗೂ ಜನಾಂಗವಾಗದೆ ಹೋಗುವುದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் பிரமிக்க செய்கிறது. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ನಮಗೆ ಹಾಗೆ ಭ್ರಮೆಗೊಳ್ಳುತ್ತೇವೆ. தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ದೇವರು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. இஸ்ரேல் எதுவரைக்கும் அது இருக்கும் என்பதுக்கு அங்கே இந்த வார்த்தை கொண்டு சொல்லுகிறார். ಇಸ್ರಾಯೇಲು ಎಷ್ಟು ತನಕ ಇರುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಂಡು ಹೇಳುತ್ತಾರೆ. சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரையிலும் இஸ்ரேல் தேசம் இருக்கும். அதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ನಕ್ಷತ್ರ ಇರುವವರೆಗೂ ಇಸ್ರಾಯೇಲು ಇರುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಈ ವಾಕ್ಯ அதனுடைய காரியங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கும் வரையிலும் இஸ்ரேல் தேசம் கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ಅವುಗಳ ಕಾರ್ಯ ಯಾವಾಗ ನಡೆಸುತ್ತಾ ಇರುತ್ತದೋ ಅದುವರೆಗೂ ಇಸ್ರಾಯೇಲು ಇರುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. எப்பொழுது இந்த சூரியன் சந்திரன் இந்த அலைகள் எல்லாம் நின்று போகிறதோ அல்லது அழிந்து போகிறதோ அப்போது தான் தேவன் இஸ்ரேல் தேசத்தை அழிக்கலாமான்னு யோசிக்கிறார். ಯಾವಾಗ ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ಅಲೆಗಳು ಯಾವಾಗ ನಿಂತು ಹೋಗುತ್ತದೋ ಆವಾಗ ಇಸ್ರಾಯೇಲ್ ಸಂತಾನವನ್ನು ಅಳಿಸೋಣ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அந்த வார்த்தைகள் நீங்களும் நானும் யோசிக்கும் பொழுது இஸ்ரேல் எப்பொழுதும் அழியக்கூடாத ஒரு சந்ததியாயிருக்கிறது. ಆಗ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ಇಸ್ರಾಯೇಲ್ ಸಂತಾನವು ಅದು ಯಾವಾಗಲೂ ನಾಶವಾಗದೆ ಇರುವಂತ ಒಂದು ಸಂತಾನವಾಗಿದೆ. இந்த இஸ்ரேல் தேசம் ಉರುವಾಗುವುದಕ್ಕೆ ஒரு ಮನಿದனை கொண்டு ದೇವನ್ ಆರಂಭಿத்தார். ಈ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲು ದೇವರು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಕೊಂಡು ಅದನ್ನು ಸೃಷ್ಟಿ 4000 வருஷங்களுக்கு முன்பாக அப்ரஹாம் என்றதான மனுஷனை கொண்டு தேவன் ஆரம்பித்தார். 4000 ವರ್ಷದ ಹಿಂದೆ ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಕೊಂಡು ದೇವರು ಈ ಸಂತಾನವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அந்த நாளிலிருந்து இதுவரையிலுமாய் இஸ்ரேல் தேசம் சுற்றிலே இருக்கக்கூடியதான ராஜ்யங்கள் அவரை வெறுத்தார்கள். ಆ ದಿವಸದಿಂದ ಈ ದಿವಸದವರೆಗೂ
ಇಸ್ರಾಯೇಲ ದೇಶವನ್ನು ಎಲ್ಲ ರಾಜ್ಯ ಜನಾಂಗದವರು ಅವರನ್ನು ಹಾಗೆ ಮಾಡಿದರು. அந்த காலத்துல அந்த 4000 வருஷ காலத்துல பாத்தீங்கன்னா பல ராஜ்யங்கள் இஸ்ரேலே இருக்கக்கூடாது என்று அழிக்கும்படிக்கு சென்றார்கள். ಈ 4000 ವರ್ಷಗಳನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ ಇಸ್ರಾಯೇಲ್ ಇರಲೇಬಾರದಂತ ಅದನ್ನು ನಾಶ ಮಾಡಲು ಎಷ್ಟೋ ರಾಜ್ಯರುಗಳು ಎದ್ದಿದರು. அவர்களை அதிகமாய் உபத்திரப்படுத்தினார்கள், சாகடித்தார்கள். ಅವರನ್ನು ಬಹಳವಾಗಿ ಉಪದ್ರವಪಡಿಸಿದರು, ಅವರನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿದರು. அவர்களை தன் தேசத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் வேறு தேசத்தில எல்லாம் போய் வைத்தார்கள். இவர்கள் மறுபடியும் ஒன்றாக இருக்கவே கூடாது என்று சொல்லி ಆ ದೇಶದಿಂದ ಬೇರೆ ದೇಶಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಇಟ್ಟರು, ಅವರು ಮತ್ತೆ ಇರಲೇಬಾರದು ಎಂಬುದಾದಂತ ಉದ್ದೇಶದಿಂದ. ರಾಜ್ಯಗಳು, அரசியல்கள், ರಾಜಕಾರಣಿಗಳು மற்றும் சாகடிக்கக்கூடியதான கருவிகளை பயன்படுத்தினார்கள். ಅವರನ್ನು ಕೊಲ್ಲಬೇಕಾದಂತ ಎಲ್ಲ ವಸ್ತುಗಳನ್ನ ಉಪಯೋಗಿಸಿದರು. ஆனா தேவன் செய்த ஒரு உடன்படிக்கை, ಆದ್ರೆ ದೇವರು ಮಾಡಿದಂತ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ இன்றைக்கும் அது அசைக்கப்படாததும் மாறாததுமாயிருக்கிறது. ಇವತ್ತು ಅದು ಅಲ್ಲಾಡಿಸಲಾಗದೆ ಬದಲಾವಣೆ ಆಗದೇ ಇರುವಂತದ್ದಾಗಿದೆ. இஸ்ரேலுக்காக தேவன் ஒரு நித்திய உடன்படிக்கை அப்ரகாமோடு கூட செய்கிறார். ಇಸ್ರಾಯೇಲಿಗಾಗಿ ದೇವರು ಅಬ್ರಹಾಮನೊಟ್ಟಿಗೆ ಒಂದು ನಿತ್ಯ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು அது ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தின் ஒரு சில வசனத்திலே அது பார்க்க முடியும். ಆದಿಕಾಂಡ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. மற்றும் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் கூட நீங்கள் பார்க்கலாம். ಮತ್ತೆ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕೂಡ ನೋಡಬಹುದು. அங்கே அவர் சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உன்னை ஒரு பெரிய தேசமாய் மாற்றுவேன், ನಾನು ನಿನ್ನ ಒಂದು ದೊಡ್ಡ ದೇಶವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ, பிரபலமான ஒரு தேசமாய் மாற்றுவேன், ನಿನ್ನನ್ನು ಪ್ರಬಲವಾದ ದೇಶವಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತೇನೆ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು உன் ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ, மூலியமாய் எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும், ನಿನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಎಲ್ಲ ದೇಶಗಳು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವುದು, உன்னை கொண்டு நான் உடன்படிக்கை செய்கிறேன். ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡು ಒಡಂಬಡಿಕೆ இந்த ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. உடன்படிக்கை நித்தியத்துக்கும் உனக்கும் எனக்கும் என்று தேவன் தெளிவாய் அழகாய் ಈ சொல்லுகிறார். ಒಡಂಬಡಿಕೆಗೆ ನಿನಗೂ ನನಗೂ ನಿತ್ಯವಾಗಿರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. அதனாலே தேவ பிள்ளைகளே, இன்று தேவன் இதுவரையிலும் இஸ்ரேலை காத்தார். ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ದೇವನು ಇದುವರೆಗೂ ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ರಕ್ಷಿಸಿ ಕಾಪಾಡಿದ. இப்பொழுதும் கூட பல ராஜ்யங்கள் இஸ்ரேலை அழிக்க வேண்டும் முற்றிலுமாய் என்று சொல்லுகிறார். ಇವತ್ತು ಕೂಡ ಅನೇಕ ದೇಶಗಳು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶವನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಾಶ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇದ್ದಾರೆ. இப்பொழுது சூழ்நிலையில் ஈரான் தேசம் மற்றும் பல தேசங்களும் சேர்ந்து இஸ்ரேலை தாக்கிக் கொண்டு இருக்கிறார்கள். ಈಗಿನ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರಾನ್ ಮತ್ತು ಅನೇಕ ದೇಶಗಳು ಇಸ್ರಾಯೇಲ್ ಮೇಲೆ ದಾಳಿ ಮಾಡುತ್ತಿದೆ. நான் உங்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ನಾನು ನಿಮ್ಮ ನೆನಪಿಗೆ ಒಂದು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತೇನೆ. அவர்களுக்கு அழிவு வரலாம், ಅವರಿಗೆ ನಾಶ ಉಂಟಾಗಬಹುದು, அவர்கள் அநேகர் மரிக்கலாம், ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರು ಸಾಯಬಹುದು, ஆனால் முற்றிலுமாய் அழிக்கவே முடியாது. ಆದ್ರೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅವರನ್ನು ನಾಶ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. ஏனென்றால் தேவன் அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்தார். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಅವರೊಟ್ಟಿಗೆ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அதோடு கூட நீங்க இன்னொரு உடன்படிக்கை தாவீதோடு கூட கர்த்தர் செய்கிறார். ಅದರೊಟ್ಟಿಗೆ ದೇವರು ದಾವಿದನೊಟ್ಟಿಗೆ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே அதை நாம் பார்க்க முடியும். 2 ಸಾಮುವೇಲ್ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ನೋಡಬಹುದು. அங்கே தேவன் ஒரு நித்தியமான ஒரு சிம்மாசனத்தை உன் மூலமாய் நான் உருவாக்குவேன், அதை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಿನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿತ್ಯಕ್ಕೂ ಇರುವಂತ ಒಂದು ಸಿಂಹಾಸನವನ್ನು ನಾನು ಏರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த நித்தியத்திலே உட்காரக்கூடியதான அந்த தாவீதின் வம்சத்திலே வரக்கூடியதான அந்த அரசன் யார் என்று பார்க்கும் பொழுது, ಆ ನಿತ್ಯಕ್ಕೂ ಕೂತುಕೊಳ್ಳುವಂತ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಆ ರಾಜನು ಯಾರು ಅಂತ ನೋಡುವಾಗ அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ಅದೇ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. அதுதான் ஒரு புதிய உடன்படிக்கையாய் எரோமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 31ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். ಅದೇ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಾಗಿ ಯೆರೆಮೀಯನಲ್ಲಿ 30ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. அது 31ஆம் வசனத்திலே அதை வாசித்தால் நமக்கு அதிலே சொல்லப்படுகிறது. 31ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ಅದರಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದು. ஆம் தேவ பிள்ளைகளே, தேவன் ஒவ்வொன்றும் செய்யும் பொழுது அவர் செய்த உடன்படிக்கை
மாறாததா இருக்கிறது. ಹೌದು ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ದೇವರು ಮಾಡಿದಂತ ಒಡಂಬಡಿಕೆ ಅದು ಯಾವಾಗಲೂ ಬದಲಾವಣೆ ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. நான் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக எஸ்தரின் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். ಕೆಲ ದಿವಸಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಎಸ್ತರ್ ಪುಸ್ತಕವನ್ನು ಓದುತ್ತಿದ್ದೆ. அங்கே ஆமான் என்ன செய்கிறான்? இஸ்ரேல் ஜனங்களை முற்றிலுமாய் அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று ராஜாவின் இடத்திலே ஒரு தீர்மானத்தை எடுத்து முத்திரை போட்டு அந்த காரியத்தை ಎಲ್ಲ 127 ದೇಶங்களுக்கு ಅನುಪಪಡುகிறது. ಆಮಾನನು ಆ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶ ಆ ಜನರನ್ನೇ ಅಳಿಸಿ ಹಾಕಬೇಕೆಂಬುದಾಗಿ ರಾಜನ ಬಳಿಗೆ ಸಮ್ಮತಿಯನ್ನು ಪಡೆದುಕೊಂಡು 120 ದೇಶಕ್ಕೆ ಆ ಒಂದು ಪತ್ರಿಕೆ ಹೋಗುವಂತದ್ದಾಗಿದೆ. அந்த ஏன் இதை சொல்றேன் என்றால், எஸ்தர் மூலியமாய் அந்த காரியம் மாற்றப்படுகிறது. ಎಸ್ತರ್ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆ ಕಾರ್ಯ ಅಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತೆ. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இங்க ஞாபகப்படுத்த ಒಂದು விரும்புகிறேன். ಖುದ್ದಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನೆನಪಿಗೆ ತರುತ್ತೇನೆ. எஸ்தர் ராணி சொல்றாங்க, ಎಸ್ತರ್ ರಾಣಿ ಹೇಳುತ್ತಾರೆ, இதை நீங்க மாற்றணும், இந்த சட்டத்தை அது வேண்டாம் என்று நீங்க மறுபடி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ಈ ಒಂದು ನೇಮವನ್ನ ನೀವು ಖಂಡಿತವಾಗಿ ತೆಗೆದು ಹಾಕಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ರಾಣಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்போ அரசன் சொல்றாரு, ಆಗ ರಾಜ ಹೇಳುತ್ತಾರೆ, சொன்னது அது மறுபடியும் அது எடுக்கவே முடியாது, ಹೇಳಿದ್ದು ಹೇಳಿದಾಯ್ತು, ಮತ್ತೆ ಅದನ್ನು ಹಿಂತೆಗೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. அதுக்கு பதிலாக அந்த நாளிலே நீங்கள் உங்களை யாரை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் கொல்லும்படிக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன் என்று. ಆದ್ರೆ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಿಮ್ಮನ್ನು ಯಾರು ಕೊಲ್ಲಬೇಕೆಂಬುದಾಗಿದ್ದಾರೋ ಅವರನ್ನು ನೀವು ಕೊಲ್ಲಿರಿ, ಅದಕ್ಕೆ ನಾನು ನಿಮಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. பாருங்க, ராஜா ஒரு மனுஷனா இருக்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்ன அதை முத்திரை போட்டால் அது மாற்றவே முடியாது, irrevocable என்று சொல்லுவோம். ನೋಡ್ರಿ, ರಾಜ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿ ಮುದ್ರೆ ಹಾಕಿಬಿಟ್ರೆ ಅದನ್ನ ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೆ. ஒரு மனுஷனுடைய வார்த்தையே மாற்ற முடியாது என்றால் ಒಂದು ಮನುಷ್ಯನ ಮಾತನ್ನೇ ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಅಂದ್ರೆ தேவனுடைய வார்த்தை எவ்வளவாயிருக்கும்? ದೇವರ ಮಾತು ಇನ್ನು ಎಷ್ಟು ಶಕ್ತಿ ಉಳ್ಳ. அதுக்கு தான் சொல்லுகிறது வேதம், வானமும் பூமியும் அழிந்தாலும் அவருடைய வார்த்தை அழியாது. ಅದಕ್ಕೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಆಕಾಶ ಭೂಮಿ ಅಳಿದು ಹೋದರೂ ಆತನ ವಾಕ್ಯ ಅಳಿಯುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே ರೋಮರ್ 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 29ஆம் வசனம் 29ನೇ ವಾಕ್ಯ அங்கே என்ன சொல்லுகிறது என்றால், ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತೆಂದರೆ, தேவன் அழைத்த அந்த அழைப்பை யாராலும் மாற்ற முடியாது. ದೇವರು ಕರೆದಂತ ಆ ಕರೆಯನ್ನ ಯಾರಿಂದಲೂ ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மனுஷன் சொன்ன ஒரு அரசன் சொல்ற வார்த்தையே மாற்ற முடியாது என்றால், ಮನುಷ್ಯನು ರಾಜನಾಗಿದ್ದು ಅವನು ಹೇಳುವಂತ ಮಾತೇ ಬದಲಾವಣೆ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂದರೆ யாராலையும் மாற்ற முடியும். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு மேன்மையா இருக்கிறது. ಕರ್ತನ ಮಾತು ಇನ್ನು ಎಷ್ಟು ಉನ್ನತವಾಗಿರುವಂತದ್ದು. பிலாத்தின் விஷயத்துல கூட நம்ம அதை பார்க்க முடியும். ಪಿಲಾತನ ವಿಷಯದಲ್ಲೂ ಕೂಡ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அவர் ஒரு காரியத்தை சொல்றார், இவர்தான் யூத அரசன் என்று சொல்லி. ಅವ್ರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಇವರೇ ಯಹೂದರ ಅರಸನು ಎಂಬುದಾಗಿ. ஆனா அங்க ஜனங்கள்லாம் போய் சொல்றாங்க, இல்ல இல்ல இவன் சொன்னான்று நீங்க எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. ಆದ್ರೆ ಜನರು ಹೋಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಯಹೂದರ ಅರಸನು ಎಂದು ಹೇಳಿದವನೆಂಬುದಾಗಿ ಬರೆಯಿರಿ ಎಂಬುದಾಗಿ. அப்ப அவர் சொல்றாரு, எழுதினது அது மாற்ற முடியாது. ಆಗ ಅವರು ಹೇಳಿದರೆ, ಬರದಾಯ್ತು, ಅದನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. மனுஷன் வார்த்தைக்கு அவ்வளவு விலை இருக்கிறது. ಮನುಷ್ಯನ ಮಾತಿಗೆ ಅಷ್ಟು ಬೆಲೆ ಇದೆ. தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவாயிருக்கு. ಆಗ ದೇವರ ಮಾತಿಗೆ ಇನ್ನು ಎಷ್ಟು ಬೆಲೆ அதனால ಉಳ್ಳதாಗಿ. தான் சொல்லுகிறேன், இஸ்ரேல் தேசம் பாதிக்கப்படும், சில அழிவுகள் உண்டாகும், ஆனால் முற்றிலும் அழிய முடியாது. ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶ ಅದು ಕಷ್ಟಕ್ಕೆ ಒಳಗಾಗುತ್ತದೆ, ಆದರೆ ಅದನ್ನ ನಾಶ ಮಾಡಲು ಯಾರಿಂದಲೂ ಸಾಧ್ಯ. அந்த தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படிக்கும் இஸ்ரேல் தேசம் நிச்சயம் இருக்கும் இந்த உலகத்தில். ದೇವರ ಎಲ್ಲ ಯೋಜನೆಗಳು ಸಂಕಲ್ಪಗಳು ನೆರವೇರುವವರೆಗೂ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶ ಇದ್ದೇ ಇರುತ್ತದೆ. ஒரு கால வரிசையிலே ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ಒಂದು ಕಾಲ ವಿವರದಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. இஸ்ரேல் தேசங்களை எப்படியெல்லாம் அழிக்கிறதுக்கு ராஜ்யங்கள் வந்தது. ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶವನ್ನು ಹೇಗೆಲ್ಲ ನಾಶ ಮಾಡಲು ರಾಜ್ಯಗಳು ಬಂತು. முதலாவது நாம் பார்க்கும் பொழுது, ಮೊದಲನೇದು ನಾವು ನೋಡುವಾಗ ஃபாரோ அரசன் அங்கே இஸ்ரேலிலே பிறக்கக்கூடியதான எல்லா ஆண் பிள்ளைகளை சாகடிக்க வேண்டும் என்று சொன்னான். ಇಸ್ರಾಯೇಲಲ್ಲಿ ಹುಟ್ಟುವಂತ ಎಲ್ಲ ಗಂಡು ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಲ್ಲಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಜ್ಞೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று விட்டால்
ಗಂಡು ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ ಕೊಂದು ಬಿಟ್ಟರೆ அந்த சந்ததியே இல்லாமல் போய்விடும். ಆ ಸಂತಾನವೇ ಇಲ್ಲದೆ ಹೋಗ್ಬಿಡತ್ತೆ ನೋಡಿ. ஆனா ஒரே ஒரு மனிதனை மோசையை வைத்து தேவன் காத்தார். ಆದ್ರೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಮೋಶೆಯನ್ನು ಕೊಂಡು ದೇವರು ರಕ್ಷಣೆಯಾಗಿ ಕಾಯ್ದ. பல காரியங்கள் அங்கே வந்து கொண்டே இருக்கிறது இப்படியாக பல விதத்திலே. ಅನೇಕ ವಿಧದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬರ್ತಾನೆ ಇದೆ. ஆனா ஒரு முக்கியமான காரியத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ಆದ್ರೆ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಕಾರಣವನ್ನೇ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. அதுக்கு அடுத்ததாய் நாம் பார்க்கும் பொழுது அசீரியர் அரசர்கள், ಅದಕ್ಕೆ ಮರುದಾಗಿ ಅಸಿರಿಯರು ರಾಜರುಗಳು இஸ்ரேல் தேசத்தை முற்றிலுமாய் அவர்கள் அழிக்கும்படிக்கு வந்தார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶವನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಾಶ ಮಾಡಲು ಬಂದರು. வேற தேசத்துல இருக்கிற ஜனங்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த தேசங்களை இஸ்ரேல் தேசத்துல கொண்டு வந்து வைத்தார்கள். ಬೇರೆ ದೇಶದ ಜನರನ್ನೆಲ್ಲ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದಲ್ಲಿ ತಂದು ಅಲ್ಲಿ இஸ்ரேல் ஜனங்களை எல்லாம் சிதறடிக்கும்படிக்கு வேற வேற தேசத்துக்கு கொண்டு போய் விட்டு விட்டார். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಚದುರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅವರನ್ನು ಬೇರೆ ಬೇರೆ ದೇಶದೆಲ್ಲ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರು. ஏனென்றால் அவர்கள் சந்ததி இருக்கக்கூடாது என்று நினைத்தார். ಯಾಕಂದ್ರೆ ಅವರ ಸಂತಾನ ಇರಬಾರದೆಂಬುದಾಗಿ ಭಾವಿಸಿಕೊಂಡರು. அதுவும் அவங்களால முடியல. ಅದು ಅವರ ಕೈಯಲ್ಲಾಗಲಿಲ್ಲ. பாபிலோன் அரசன் வந்தான். ಬಾಬಿಲೋನಿನ ರಾಜನು ಬಂದನು. யூதா கோத்திரத்தை முற்றிலுமாய் அழிக்கும்படிக்கு முயற்சி செய்தார். ಯೆಹೂದ್ಯರ ಗೋತ್ರಗಳನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಾಶ ಮಾಡಲು ಪ್ರಯತ್ನಿಸಿದರು. ஆலயமே அழித்து போட்டார்கள். ದೇವಾಲಯವನ್ನು ನಾಶ ಮಾಡಿಬಿಟ್ಟರು. ஆனால் சீரியஸ் அரசன் மூலியமாய் மறுபடியும் கர்த்தர் கட்டி எழுப்பினார். ಆದ್ರೆ ಅರಸನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮತ್ತೆ ಅದನ್ನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬರಿಸಿದರು. அதன் பிற்பாடு கிரேக்கர்கள் மூலியமாக ரோமர்கள் மூலியமாக பல உபத்திரவங்கள் நூற்றுக்கணக்கான வருஷங்களாய் அவர்கள் மேல் வந்தது. ರೋಮರರು ಗ್ರೀಕರು ಅನೇಕ ಜನರನ್ನು ಕೊಂಡು ಅನೇಕ ವರ್ಷಗಳು ಆ ದೇಶವನ್ನು ಹಾಳು ಮಾಡೋದಕ್ಕೆ ಬಂದರು. முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಾನೇ ಇದೆ. ஆனால் அந்த ஜனங்களை யாராலும் முற்றிலும் அழிக்க முடியும். ಆದ್ರೆ ಆ ಜನಾಂಗವನ್ನು ಯಾರಿಂದಲೂ ನಾಶ ಮಾಡಲು ಆಗಲೇ. அதன் பிற்பாடு இரண்டாவது தடவை கட்டின ஆலயம் கூட 70ஆம் வருஷத்திலே அழிந்து போகிறது. ಎರಡನೇ ದೇವಾಲಯ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟದ್ದು ಕೂಡ 70ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಅದು ಅಳಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அதுவும் இயேசு கிறிஸ்து சொன்னதினாலே தான் அது நடக்குது. ಅದು ಕೂಡ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದ್ದರಿಂದಲೇ ಅಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೆ. அதன் பிற்பாடு 1948ஆம் வருஷம் வரைக்கும் இஸ்ரேல் என்ற தேசமே இல்லாதபடி போய்விட்டது. 1948 ವರೆಗೂ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶ ಇಲ್ಲದೆ ಹೋಯಿತು. ஆனால் அதில் மத்தியிலே அநேக ராஜ்யங்கள் வந்தது. ಆದ್ರೆ ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅನೇಕ ರಾಜ್ಯಗಳು ಬಂತು.